அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. கேடித்தனத்தில் கில்லாடித்தனத்தில் நம்பர் 1 இடத்துல இருக்குதுன்னா இங்கே வெண்ணிலாவை தாங்க சொல்லணும். இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. எப்படி அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுது. அவங்களும் கூடவே இந்த பொம்பளைக்கு எல்லா உதவியும் பண்ணிடுறாங்க. போலீஸும் தகவல் தெரிஞ்சு வந்து சீல் வச்சுறாங்க ஹோட்டலை. பாவங்க, அவங்களே இந்த ஹோட்டலை வச்சு தான் ஆப்ரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணலான்னு ஜீவா நினச்சிட்டு இருந்தாரு. எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டுருச்சுங்க. இப்போ அவருக்கு எப்படி இருக்கும், அவ்வளோ அழுகுறாங்க, வேதனைப்படுறாங்க. அவங்களும் பாருங்களேன், தொணை போனதுனால அவங்களுக்கு வேலை போகுதுன்னு நினைக்கல. ஏன்னா வெண்ணிலா தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இருக்கேன், நான் பெரிய கோடீஸ்வரி அப்படி இப்படின்னு சொல்றதுனால அவங்க எல்லாம் ஒத்துவதி இந்த மாதிரி ஜீவா, அதாவது உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குலாம் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் அவங்க பொண்ணான கையில் ஒரு கருத்தை தெரிஞ்சுட்டு கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. இப்போ எல்லாரும் வெளியே நிற்கிறாங்க. பார்த்துட்டு அப்படியே அன்புவால் மனசு தாங்கலை, பொறுக்கலை. ஜீவா பார்க்குறாங்க. ஜீவா பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு என்ன அன்பு இப்படி பண்ணிட்டீங்க அப்படி சொல்ல, சாரி ஜீவா, நான் உங்களுக்கு நஷ்டத்தை நான் ஈடு கொடுப்பேன். ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறாரு. இங்கே கண்மணி வராங்க. நான் சொன்னனே கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கையிலே அன்புக்கு புரிஞ்சிருது. கண்மணி, நான் மன்னிச்சிரு கண்மணி, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால தான், அதுக்காண்டி இப்படி அங்கே நான் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க, ஒரு சிலிண்டர் இந்த மாதிரி தப்பாக யூஸ் பண்ணாங்கன்னா ஃபைன் போடுவாங்க. இவங்க என்ன பொருளில் கலப்படம் பண்ணாங்களா, இல்லை உணவில் ஏதாவது தப்பாக பண்ணாங்களா? அது எதுவுமே இல்லை. அப்படி இருக்கையில் இதுக்கு போயிட்டு சீல் வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. என்ன, அதாவது உணவு தவறான முறையில் பயன்படுத்தியிருந்தா, அதாவது மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னு பண்ணியிருந்தா ஏதாவது பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரியலங்க இது தப்பா என்னாண்டு. இது தப்பு தான் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, எனக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் அழுகுறாங்களா. ஜீவா அப்படியே ரொம்ப நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. கண்மணி பார்க்குறாங்க. கவலைப்படாதீங்க ஜீவா, கண்டிப்பாக இது என்ன, யார் காரணம் எப்படிங்கிறத பார்ப்போம். யார் காரணமாக இருந்து என்ன பண்ண முடியும், நம்ம சிலிண்டர் இந்த மாதிரி எரிச்சது தப்பு தானே அப்படி சொல்லல. பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அன்பு அப்படியே தவிக்கிறாரு. எல்லாம் போச்சு அப்படிங்கிறாங்க. ஜீவா, உங்களுக்கு எப்படி நான் ஈடு கொடுப்பேன், கண்டிப்பாக நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு அன்பு அழுகிறாரு. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்து அழுகிறாருங்க. இங்கிட்ட பார்த்தா அன்பு இந்த பக்கத்து வாராரு. கண்மணி, இங்கே தேன்மொழி, என்ன கண்மணி பண்ணுறது, ஒன்றும் புரியல தேன்மொழி அப்படின்னு அழுகையில் கரெக்டாக வந்து இறங்குதுங்க. அப்படி பேய் மாதிரி. வெண்ணிலா பார்த்தோன்னே அன்பு அப்படி ஒரு மாதிரி ஆகுறாரு. என்ன அன்பு, என்னாச்சு? ஐயோ சீல் வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த எடுப்பில் கேட்டோன்னே, ஆமாம் அது எப்படி சீல் வச்சதை ஏன்ட்டே நீ சொல்கிற? இல்லை, நீங்கள் நிற்கிற, இது நீ ஹோட்டலில் வேலை பார்க்கலாம், அதை வச்சு கேட்டேன் அன்பு, வேற ஒன்றும் இல்லை. ஏய் உண்மையை சொல்லு அப்படின்னு பயங்கரமாக அடிக்க போகிறாரு. கழுத்தை பிடிக்கிறாங்க. என்ன அன்பு, எப்போ பார்த்தாலும் என்னை நீ அடிச்சுட்டே இருக்கிற, நான் ஏதோ பாவப்பட்டு வந்து கேட்டா என்ன அப்படிங்கல, இங்கே பார், நீ தாண்டி பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு அறை கொடுக்குறாரு. நான் பண்ணேனா? என்ன அன்பு நான் பண்ணேன்? இல்லை, நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு இந்த ஹோட்டலுக்கு என்ன சம்மந்தம் நீ நினச்ச? இல்லை, அது வந்து நீ நின்று எல்லாரும் அழுதுட்ருக்கீங்க, சீல் வச்சுருக்கு, அதை வச்சு கேட்டேன். அது சரி, நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அன்பு, நான் இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எல்லாம் உங்கள் பாட்டிக்காகத்தான், அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அதுக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் நீ இப்படி பண்ணக்கூடாது. ஏன் அன்பு இப்படி என்னை துரத்துற? ஏ எல்லாம் நீ தாண்டி, அன்னைக்கு நான் க்ளோடு கிச்சன் ஆரம்பிக்கப்ப அதுக்கும் நீ தாண்டி ஆட்களை வச்சு அடிச்சிருக்கிற, எல்லாமே நீ தாண்டி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லவும், இப்பெல்லாம் பொய் சொல்லாதங்க. இல்லை, கண்மணிக்கு புரிஞ்சு போகுது. செம்ம கோத்தர வர்றாங்க. என்ன அன்பு, எல்லாமே இவ தான் காரணமா? ஆமா கண்மணி, இவ தான், இவளை விட நமக்கு யார் எதிரி இருக்கா அப்படின்னு சொன்னக்கையோட பலார்னு கண்மணி கொடுக்குறாங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கையை உங்க வாயை மூடுறி, எனக்காவது எடுத்துட்டு அடிச்சிருவேன் அப்படின்னு அங்கே கரடி ஒன்று கட்டக்கு எடுத்து அடிக்க போறாங்க. இவர் அன்பும் அடிக்கிறாரு. என்ன ஆளாளுக்கு அடிக்கிறீங்களா? நான் பாட்டிக்கிட்ட போய் வச்சுக்கிறேன், உங்களுக்கு இறக்கப்பட்டு வந்தேன் பாரு, சரி போனா போது பாவம் அப்படின்ட்டு அப்படிங்கல. இதெல்லாம் நடந்தது உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ தானே எல்லாத்துக்கும் காரணம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, பார்த்துக்கலாம், என்ன பண்ணேன்னு பார்த்துக்கலாம், நான் போய் பாட்டியை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்த வேகத்தில் 2 அடியை வாங்கிட்டு போகுது. போகிற வெண்ணிலாவுக்கு பாட்டி ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடித்தோடனே, பாட்டி நீ என்னை அடிச்சு விட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு அந்த பக்கம் நின்று போய் பேசுது. என்னடி சொல்கிற, என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம் பாட்டி, என்னை எப்படி அடித்தான்னு தெரியுமா? அன்பு அடித்தது கூட நான் கவலைப்படலை, அந்த கண்மணியை அடித்தா. என்னது கண்மணியா? அவள் எப்படி அங்கே இருக்கா? 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஆமாம் பாட்டி, எப்படி கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா தெரியுமா? அன்பும் மாறிட்டாரு, ஒரு கண்மணிக்காக தான் பேசுகிறாரு. 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம என்னை அடிச்சுட்டாங்க பாட்டி அப்படி சொல்ல. அப்படியே அடிச்சிட்டா, இரு நான்
நான் வர்றேன் பாட்டி, சும்மா விடக்கூடாது பாட்டி, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை பண்ணியிருக்கிறோம். அன்னைக்கு க்ளவுடு கிச்சனை அடிச்சுன்னு இருக்கனே, ஆனால் மறுபடியும் தலை தூக்கி வந்து நிற்கிறாரு. இன்னைக்கு பார்த்தா இப்படி பண்ணியிருக்காரு. எப்படி பாட்டி, எப்படி? நான் விட மாட்டேன் அப்படி சொல்ல, நீ விட வேணாண்டா, நான் வந்துடுறேன், வந்துட்டு அவனுக்கு வச்சுக்கிறேன். ஏன் வரமாட்டானவா? அதெல்லாம் வரமாட்டாராம், கண்மணி தான் முக்கியமா, அதுக்கு இழப்புக்கு ஏதாவது பண்ணுவாராம். வாங்க பாட்டி, இந்த ஹோட்டல் நம்ம தான் அடிச்சு எல்லாம் பண்ணுங்கிறது யாருக்கு தெரியக்கூடாது. அன்னைக்கு க்ளவுடு கிச்சனை அடிச்சுன்னு இருக்குனே, இன்னைக்கு இந்த பண்ணியாச்சுல, எப்படி அன்பு நம்ம கூட வந்து தான் தீர்வாரு அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு திரும்ப அப்படியே தூக்கி வாரி போடுது. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துறாங்க கண்மணி. ஏய், இவனா அங்கே இருந்தா இங்கே எப்படி வந்தா அப்படின்னு பார்க்க, அன்பு சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட அன்பு வந்துடுறாரு. ஜீவா வந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கல, இவ என்னென்ன பேசினா தெரியுமா? ஏய் ஃபோனை கொடு, ஃபோனை கொடு. என்னது, என்ன ஃபோனை கொடு? உன் ஃபோனை? ஏய் ஃபோனை கொடு. இது ஏன் ஃபோனு? ஏன் ஃபோனை நீ ஏன்டி கேட்குற? உன் ஃபோனுக்கு நான் ஏன் இருக்கணும்? நீ இருக்கேன்னு நான் சொன்னேனா? அப்போ நீ இப்போ வீடியோ எடுத்தியா? நான் என்னத்தையும் எடுத்தேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவா அன்பு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போகிறாங்க. அங்கே தள்ளி போயிட்டு வெண்ணிலாவும் பின்னாடியே ஓடி வருது. என்ன உங்ககிட்ட காமிக்கணுமா? பார்த்துக்க, எனக்கு என்ன பயம் அப்படின்னு காமிக்க, அவங்க ஃபோனில் பாட்டிக்கிட்ட பேசுனது எல்லாம் விழுகுது. அடி பாவி, நான் சொன்னது உண்மைதானா அப்படின்ட்டு பலார்னு ஜீவா வந்து அடி கொடுக்குறாரு. அன்பு அடி கொடுத்த கையோட பார்க்குறாங்க. கண்மணி பார்க்குது. இங்கே பாருங்க ஜீவா, அன்பு, நான் இதை வச்சு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இந்த சீலை உடைக்கிறேன் அப்படிங்கல. ஏய் குடுறி அப்படின்னு ஃபோனை வாங்க. என்னடி வாங்குற அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஜீவாவுக்கு அன்புக்கும் ஃபார்வேர்ட் பண்ணிடுறாங்க, தேன்மொழிக்கும் ஃபார்வேர்ட் பண்ணிடுறாங்க. இனி இந்த ஃபோனை நீ ஆட்டையை போட்ட நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸுக்கு போங்க அன்பு, ஏன்னா இவ தான் எல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சா முறைப்படி இவளை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்ல. பண்ணா என்னடி, நான் தான் பண்ணேங்கிறதுக்கு என்ன சொல்லுவேன்? உன்னோட பழைய க்ளவுடு கிச்சனை பண்ணதுக்கும் இங்கே நீங்கள் வந்து சிலிண்டரு, வீட்டு சிலிண்டரை யூஸ் பண்ணதுக்கும் என்ன சம்மந்தம்? ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா? ஓகே மேடம், பழைய ஹோட்டலை உடச்சி நெருக்குனீங்கண்டு அதுக்கு நான் இப்போ கொடுப்பேன்டி. எவ்வளோ நாள் ஆச்சு? கொஞ்ச நாள் தானே ஆகுது. ஒன்று நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளார வைப்பேன் அப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கல. கண்டிப்பாடி, நான் பண்ண வேண்டிய ஃபோனை பண்ணி போலீஸுக்கு பண்ணி உன்னை உள்ளார தள்ளுவேன் அப்படின்னு அன்பு வேகமாக கால் பண்ண, அன்பு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க. அதுவே ஒருவேளை இந்த மாதிரி நம்ம தான் பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்டு வச்சுருக்கானே, உள்ளார பிடிச்சி போட்டால் என்ன பண்ணுறது? ப்ளீஸ் ப்ளீஸ் அன்பு, எதுவும் பண்ணிடாத. அப்படியே மாறுது. என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துள்ளுனேன், அதுக்கு இல்லை அது வந்து அப்படிங்கல. எல்லாம் இப்போ தெரியுதா? நல்லா அவன் வாயாலே மாட்டிக்கிட்டியா? இங்கே பாருங்க ஜீவா, இப்போ இவளை என்ன பண்ணலாம் அப்படிங்கல. என்ன பண்ணலாமா? நீங்கள் தான் சொல்லணும் அன்பு அப்படிங்கிறாங்க. கண்மணி உடனே, என்ன ஜீவா, இந்த ஹோட்டலை திறக்கிறதுக்கு இப்போதைக்கு முடியாது, கேஸ் நடக்கும். ஆனால் இதுக்கு ஹோட்டலுக்கு பதில் அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு ரெடி பண்ணி தரணும். என்னென்ன இருக்கோ உள்ளுக்குள்ள அத்தனை கோடியிலையும் செலவு பண்ணி தரணும். ஏய் என்ன விளையாடுறியா? அவ்வளோக்கு நான் இங்கே போவேன். நீ தானே சொன்ன பல கோடிக்கு என்ன அதிபதினு, இந்த கெடுத்தது நீ தானே, நீ வச்சு தர்ற அப்படின்னு கண்மணி ஆணித்தரமா சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற பாட்டி வந்துடுது. பாட்டி வந்து கையோட பாட்டின்னு கட்டி பிடிக்குது. என்ன ஆச்சுன்னா இங்கே நடந்ததை சொல்ல, கண்மணி என்னடி என் பேரனை கைக்கில் போட்டு எல்லாம் பண்ணுறியா? உங்களை கைக்கில் போட்டுட்டு தான் அவள் அப்படி பண்ணாத பண்ணுறா. இதை விட்டுட்டு ஏன்ட்ட வரீங்களா? பாட்டி என்ன பாட்டி எப்போ பார்த்தாலும் கண்மணியை திட்டுவீங்களா? ஜீவா, இது சும்மா விடக்கூடாது, அவங்களாம் பல கோடி தரமாட்டாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் வாங்க அப்படி சொல்ல பார்க்குறாங்க. பாட்டி எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல பாட்டி அப்படிங்கல. நீ அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்குது. நீ இந்த மாதிரி பண்ணதை ஏன்டி இப்படி பேசுன? உங்ககிட்ட பேசுனதை ரெக்கார்டு பண்ணிட்டாங்க பாட்டி, அக்கம் பக்கம் பார்க்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ பார்க்காதுக்கு நீ தான் தண்டனை அனுபவிக்கணும், கொடு என்ன பண்ணுறது அப்படிங்கல. அன்பு, ஜீவா சார் நான் தந்துடுறேன் சார், இதே மாதிரி ஹோட்டல் எங்ககிட்ட 2-3 இருக்குது, ஒன்று வேணால் தந்துடுறேன், அதை வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்படி வாடி வலிக்கு நாங்கள் அந்தளவுக்கு விட்டுருவோமா? ஜீவா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, எத்தனை கோடி செலவானாலும் சரி என்னோட சீலை உடைக்கணும், அதுதான் எனக்கு அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி எல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா போகுது. அதே மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் மன்னிப்பு கடிதம் அது இதுன்னு கொடுத்துட்டு அதே ஹோட்டலை திறந்து கொடுத்துட்றாங்க. அதோட விடாமல் எனக்கு நஷ்ட ஈடு வேணும், நான் ரொம்ப நொடிச்சு போயிட்டேன், அதாவது மன உளைச்சல் ஆகிட்டேன், அதனால எனக்கு பணம் வேணும். பணமா? சரி ஒரு 10 லட்சம் தரட்டுமா? என்னது 10 லட்சமா? 10 கோடி கொடு அப்படின்னு கண்மணி சொல்ல, நீ ரொம்ப பேசுறடி அப்படின்னு கண்மணியை பார்த்து பேச, என்ன ரொம்ப பேசுகிறேன், நீ பண்ணதுக்கு நீ 10 வருஷம் உள்ள இருக்கணும், போறியா அப்படிங்கல. தந்து தொலைக்கிறேன், என் காசும் போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிட்ட இங்கேருந்து போகுதுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக போக கண்மணிக்கிட்ட அன்பு வராரு, அப்படியே கையை பிடிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி, நீ மட்டும் இல்லைன்னா இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. விடுங்க அன்பு, எல்லாம் என்னால் தானே அப்படிங்கல. என்ன உன்னால்? இல்லை என்னால் தான், நான் தான் சிலிண்டர் வேணும்னு சொன்னேன், சிலிண்டர் உனக்கு முடியாதனால தானே அன்பு இப்படி சொன்னீங்க அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்க, ஜீவா வராரு. ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி அப்படின்னு அவரும் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாங்க.
ஏன்னா ஃப்ரெண்ட் இப்படி பண்ண நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.